நீ என்ன பெரிய சிஎம் சௌந்தரராஜனா? இல்ல. அப்புறம் என்ன? அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலை, அதை உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அதை நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டோமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. நாங்க வந்து விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வேண்டக்கூடாது. புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. என்ன இது? சாமி அங்க இருக்கு, நீ என்ன பார்த்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க? இந்த பாரு, அப்படியே நின்றாங்க. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்திர சேலை நினைச்சிட்டு வாயில பெண்ணை அடிச்சு போட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம் நாங்க. பாரியா பாரி, நான் பத்தி பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த மூச்சா சொல்ல பத்தியா? சரி, அவன் நீயே பாத்துக்க. அப்பனே வேறவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுவடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கணும்ன்ற தைரியம் ஏன்? காது எடுத்துக்கிறேன், மூக்கு எடுத்துக்கிறேன், நாக்கு எடுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அடுத்து தானே பழக்கம். அந்த பக்கம் முருகா. யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவரை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம பாட்டி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நமக்கு தெரியும். ஆனா அவரை கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசல் அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியா அடிக்கிட்டு மாதிரி இருக்கா. யாரா இருந்தா இவரை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியதான். ஹலோ, இப்ப பேசி பார்க்கலாம். நீ யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்து கதவு சாத்து தாப்பா போட்ட? முடியல, உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவங்க எல்லா பேரும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பட்ட பணம் பறிக்க மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போன நீ எப்பயுமே கையில வச்சிருக்கியா? ஆமா. ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயிலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்கள ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டை கலட்டி அவத்த பத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்படி எங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? சரி, இம்மிடியா போன் போட்டு கூட நான் பேசுறேன். இது போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ண நீதாடா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன். எந்த களவாணி பேசினாலும் கவலையில. சரி, அதாவது நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்து உள்ள போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம வரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கெட்டு போவோம். பணம் 5 லட்சம் ரூபாய் கேஸ் போட வந்து. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2 முடியாது. 1 இல்ல, ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 முடியா? யோ, உன் தங்கச்சி திட்டு வந்து தோல் பட்டையெல்லாம் வலிக்கிறியா? ஒரு 50 கூட ஒரு போட்டா வாங்கி அடிச்சுக்கிற. முடியவே முடியாது. அறிவிட்டவனே, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 காசு இல்லைங்கிறியே. உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவேன்? முடிஞ்சு அழிச்சுக்கிறவா? சரி, போன கேள்விடா பாத்தாச்சு. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்கார போய் அண்ணங்கிற அம்மா நெறி கூட தர மாட்டேன். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீயா என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகுதா? ஆமா, ஒன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி, மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இல்லையா, நீ நினைச்சா கடத்திக்கிட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ தானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு? நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி. போடி இவள. நானே கஞ்சிக்கு நானே அலைகிறேன். இதுல இவளுக்கு ஒரு கஞ்சி. கஞ்சி ஓடினா போத்துல போறாலும் யாரையும்
ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கிட்டேன். கராத்த பழகிருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லையே. ஒரு கஞ்சால காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது. கோயில உன்னை வேட்டிய போத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாதிரி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? எப்பா, உன் கால விழுந்து கும்பிடுந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்ச நேரம் தண்ணி கூட நான் ஆட்டப்பா. இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தல. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தாலும் வெய்ய உன்னை ஜிமிக்கியாக்கி என் காதுல மாட்டிடுவேன். என்ன? அப்பா, வேணாம்ப்பா, வேணாம்.